வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு டேட்டா என்ட்ரி வேலைகள் வந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல நிறுவனம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு டைப்பிங் ஸ்கில்கான வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. மாச சம்பளம் அப்ராக்சிமேட்லி நான் சொல்றது 21,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படும். மெயினாக அதில் டைப்பிங் டெஸ்ட் அப்படின்றது கம்பல்சரி வைக்கிறாங்க. ஸோ அந்த டைப்பிங் டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளை நீங்க வீட்டில இருந்து பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸோட இந்த வேலைகள் தரப்படுது. ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சம்பர். மேபி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த வேலைகள் பார்க்கறதுக்கு லேப்டாப்பும் கீபோர்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமா நம்ம கிட்ட இருக்கணும். இது இருக்கு அப்படின்னா இந்த வேலைகளை நீங்க வீட்டில் பார்த்துக்கலாம். இது போக எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட இன்டர்நெட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலைகளை நீங்க வீட்டில இருந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டைரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து எப்படி விண்ணப்பிக்கணும் சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த டேட்டா என்ட்ரி வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். இந்த லிங்கை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்புகள் எங்க இருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான். மேபி இந்த நிறுவனத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் இப்போ தெளிவாகவே உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி தான். இங்க பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி வேலை வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. ஃபுல் டைம் தான் அந்த வேலைகளை பார்க்க போறீங்க. இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க நீங்க வீட்ல இருந்து பாத்துக்கிற மாதிரியான வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு டேட்டா என்ட்ரி சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 2 இயர் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்ல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல நான் ஒரு ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னாலுமே இந்த ஜாப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆகஸ்ட் 13 தான் இந்த வேலைகளுக்கான கடைசி தேதி. அதுக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சுக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கான ஃபீஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு முழுக்க இலவசமாவே நீங்க இந்த ஜாப்க்கு அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல மெயினா அவங்க சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முழுக்க 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகள் தரப்படும். ஏன்னா இது ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. அப்படினால அப்படி நீங்க வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா மெயினா உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் லேப்டாப்பும் பிளஸ் கீபோர்டும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேபிளான பேமெண்ட் ஷெட்யூல் தான். அதே மாதிரிக்கே ட்வைஸ் இன் எ மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்ற மாதிரி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வேலைகள் யூஎஸ் கம்பெனி மூலமா நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எந்த இருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது என்ன வேலை அப்படின்னா டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைகளுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இந்த வேலைகளை டைப்பிங் மஸ்டா தெரிஞ்சிருக்கணும். அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிற மாதிரி அது போக இந்த ஸ்ப்ரெட் ஷீட் பிளஸ் இந்த எம்எஸ் வேர்டு எக்ஸல் இதெல்லாம் இன்னும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரியோ இல்லை நீங்க 12th முடிச்சிருந்தா ஓகே, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மெயினா டேட்டா என்ட்ரியோ இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் சப்போர்ட்டோ ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்க தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தேவையான நார்மல் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க. கீழே அப்படியே நம்மளோட வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டேபிளோட லிங்க் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இப்போ கீழே அப்ளை லிங்க் இல்லை நோட்டீஸ் லிங்க் எதனாலுமே நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகளுக்கு கீழே கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, ஒரு ப்ளூ கலர் பட்டன். எஸ், இதை டச் பண்ணி அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதுல 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனையுமே நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஏதாவது அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வரும். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. அதே இடத்துல இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகளுக்கு கீழே கிளிக்கர் தெரியுதா, இப்போ இதை நான் டச் பண்றேன். இப்போ எனக்கு அஃபிஷியலா வந்துருச்சு. எஸ்யூ அதாவது சம்பர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஆஃபீஸ்ல நமக்கு டேட்டா என்ட்ரி கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளோட ஜாப் ஐடியோட நமக்கு போட்டிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்றதுனால இந்த வேலையோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க டைப்பிங் எந்த ஸ்பீட்ல இருக்கணும், கூகுள் ஷீட் எக்ஸல் டேட்டா என்ட்ரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ண போறீங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. பட் நமக்கு தேவை இப்போ டைரக்டா அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த அப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு பட்டன் தெரியுதா, எஸ் அதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ இதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இதுல உங்களோட ரெஸ்யூமை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுங்க. அந்த ரெஸ்யூம் முக்கியமா பிடிஎஃப் ஃபார்மேட் குள்ள தான் இருக்கணும்.
வேறு எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் அப்படி வந்து ஆகாது. அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடி, நீங்கள் என்ன சிட்டி, ஓகேங்களா? இப்போ நீங்கள் கரெக்டாக எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, நமக்கு வந்து இந்தியா அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரஸ்ங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்ஸு, போஸ்டல் கோடு, நம்மளோட ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய பின் கோடு இருக்கும்ல அது வந்து. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் அப் ப்ரொஃபைல் கேட்குறாங்க. அது நமக்கு தேவை கிடையாது, விட்டுருங்க. ஆனால் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கட்டாயமாக கேட்குறாங்க. அதனால் லிங்க்டின் ப்ரொஃபைல் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை என்கிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை ப்ரோ அப்படின்னா தயவு செய்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் புதுசாக கிரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் கூட ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே வந்து பேஸ் வந்து பண்ணிடுங்க. ஓகே, இங்கே வந்து என்னன்னா ப்ளீஸ் ரைட் பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும்ல அதை வந்து 100லேருந்து 200 வேர்டுக்குள்ளே சுருக்கமாக இங்கே உங்களை பற்றின ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் யுவர் டிசைட் மந்த்லி சேலரி. ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு என்ன சேலரி உங்களுக்கு வந்து மந்த்லி வேணும் அப்படின்றத டாலர்ஸில், அதாவது யூஎஸ்டியில் மென்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக ஒரு $350 அப்படின்றது கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஊரு காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 26,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வந்து வரும். ஒரு பேசிக்கான நல்ல சேலரி. இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா என்ட்ரிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $500 வரைக்கும் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான், இல்லாத ஃப்ரெஷர் வந்து நார்மலாகவே கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயங்கள். இது வந்து ஒரு நல்ல கம்பெனியும் கூட தான். ஏன் இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் ஆஃபீஸாக இருந்தாலும் நான் கூகுளில் போயிட்டே வந்து செக் பண்ணேன். ஸோ ஏஐ மோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி உண்மையிலே நல்ல கம்பெனி தானே, ரியல் கம்பெனி தானே. எப்பயுமே எந்த ஒரு பிரைவேட் ஜாப்ஸ் போகிறதுக்கு மட்டுமே நான் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் அதோட பேக்ரவுண்ட். இதுலேயுமே வந்து என்னன்னா எஸ் சம்வர் இஸ் 100% ட்ரஸ்டி ஒர்த்தி ரியல் கம்பெனி. இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான். கிட்டத்தட்ட 5க்கு 4.1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 96% வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் எம்ப்ளாயிஸ் வேர்ல்டு லெவல்ல. ரிமோட் அப்படின்னா வீட்டில இருந்து பார்க்கக்கூடியவங்க தான் 96% இந்த வேலைகள்ல வந்திருக்காங்க. நீங்க குளோபலி எங்க இருந்தாலும் வேலைகள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ரியல் அவுட்கம் ஜாப்ஸ் தான். பிரைவேட் ஜாப்ஸா இருந்தாலும் டேட்டா என்ட்ரில நல்ல சேலரி தரக்கூடிய விஷயங்கள். ஆனா அவங்களே இன்னொரு விஷயம் போட்டிருக்காங்க, தே நெவர் டேக் மணி. இவங்க வந்து எந்த இடத்துலயுமே இங்க முன்பணம் கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. அதை தான் நானுமே உங்கள்கிட்ட சொல்றேன். ஸோ இது வந்து ரியல் கம்பெனி தான். ஆனா எங்கேயுமே பணம் அப்படின்னு சொல்லலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க அப்ளை பண்ண போறீங்க, டைரக்டா அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாமே ₹1 கூட செலவு இல்லாம. ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது, அதாவது இந்த ஜாப் இல்லாம எந்த ஒரு ஜாப்மே வருதுன்னா தயவு செய்து அந்த மாதிரிலாம் எதுவும் பே பண்ணாதீங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அதனால இது நம்ம இன்னைக்கு பார்க்குற கம்பெனி 100% செம்மையான கம்பெனி தான், நல்ல கம்பெனி கூட. முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. இன்கேஸ் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா டாலர்ஸ்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம் நம்ம ஊர் மதிப்புக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் டீடைல்ஸ் நான் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். எப்பயுமே நம்ம நல்ல கம்பெனி, ஒரு ட்ரஸ்டான கம்பெனி தான் ஷேர் பண்ணுவோம். நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் வீடியோ போகிறோம். ஸோ அதனால் அது உங்கள்கிட்ட ஷோ பண்ணணும் இருந்துச்சு, அதனால் ஷோ பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.